செந்தில் பாலாஜி அவரை கைது பண்ணுறதுக்காக நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி அவருக்கு வச்ச யாரும் எதிர்பார்க்காத பொறி. இதன் காரணமாக இன்னைக்கு சாயந்தரம் வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவருடைய முன்ஜாமீன் வழக்கு. இதில் யாருமே சற்றே எதிர்பார்க்காத விதமாக நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அவருக்கு முன்ஜாமீன் அதை அப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சத்தியமாக யாரும் எதிர்பார்க்கல. எதிர்பாராத ஒரு திருப்பமாக தான் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய முன்ஜாமீன் இருக்கு. ஸோ இதன் காரணமாக செந்தில் பாலாஜி அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இன்று இரவு இல்லைனா நாளைக்கு உள்ள செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்பட போறாரு அப்படிங்கிறதான் யாரும் எதிர்பார்க்காத வெளி வரக்கூடிய தகவல்களாக இருக்கு. ஸோ அப்படி செந்தில் பாலாஜி அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டா அவரை எப்படி நம்ம முதல்வர் விஜய் காவல்துறையினர்கள் அவங்கள வச்சு கைது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்களை பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அதே போல் அவருடைய சகோதரர் அசோக் ரெண்டு பேரையுமே தமிழக காவல்துறை தமிழ்நாடு முழுக்க சல்லடையிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய வீடு, ஆஃபீஸ், அலுவலகம், பண்ணை வீடு, இன்னும் அவருடைய சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் வீட போலீஸார்கள் சல்லடையிட்டு தேடினாலும் எந்த இடத்துலையுமே செந்தில் பாலாஜி அவர் இருக்காரு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியல போலீஸார்கள் அவங்களால. பத்தாக்குறைக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அவருடைய பெற்றோர்கள்கிட்ட சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர் ஆகணும் செந்தில் பாலாஜி அப்படின்னு. அந்த நீதிமன்றத்துக்கும் செந்தில் பாலாஜி அவர் ஆஜர் ஆகவும் இல்லை. செந்தில் பாலாஜி அவரை விசாரணைக்கு கூட்டிகிட்டு வரணும். ஆனால் போலீஸார்கள் அவங்களால அவர் எங்கே இருக்காரு, அவர் தம்பி எங்கே இருக்காரு அப்படின்னு யாரையுமே கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருந்திருக்காங்க காவல்துறை. ஸோ இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவர் முன்ஜாமீன் அவருடைய வழக்கறிஞர்கள் மூலியமாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் அப்பீல் பண்ணியிருந்தார். அந்த வழக்கு இன்னைக்கு சாயந்தரம் அது நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருது. ஸோ செந்தில் பாலாஜி திங்கட்கிழமை அவர் ஆஜர் ஆகலை. அதனால் அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்காது, ரத்து ஆகும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அவருக்கு அந்த முன்ஜாமீனை அப்ரூவ் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி அவரை கைது பண்ண போனாங்க அப்படின்னா அவருக்கு முன்ஜாமீன் இருக்குது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர் கைது ஆக முடியாமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை நீதிமன்றம் அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. இதை கேட்குற நிறைய பேருக்கும் நம்ப முடியாத விஷயமாக தான் இருந்துச்சு இன்னைக்கு சாயந்தரத்தில் இருந்து. ஏன்னா செந்தில் பாலாஜி நிறையா வழக்கில் சிக்கியிருக்காரு. அவர் கண்டிப்பாக எந்த வழக்கில் வேணாலும் கைது ஆகலாம். ஆனால் இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ கிட்ட குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் நீதிபதிகள் அவங்க கொடுத்துருக்காங்க. இதனால் செந்தில் பாலாஜி அவர் கைது ஆவார், எப்போ ஆவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலை மாறி இனி செந்தில் பாலாஜி அவரை கைது பண்ண முடியாத நிலைமை தான் தமிழக காவல்துறை அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இப்படி இருக்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூட்சமம் என்ன அப்படின்னு இப்போ அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவருக்கு நீதிமன்றம் அவங்க அந்த முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இன்னைக்கு இரவு இல்லைனா நாளைக்கு பொழுதுக்கு உள்ள கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்படுவார், அது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் விவரம் தெரிஞ்சவங்க அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ முன்ஜாமீன் கொடுத்துட்டா அப்புறம் எப்படி செந்தில் பாலாஜி அவரை கைது பண்ண முடியும், எதுக்காக இந்த முன்ஜாமீனை இப்போ கொடுக்கணும், இதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமம் என்ன அப்படின்னு இப்போ வெளியே வரக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவரை கடந்த ஒரு வாரமாகவே தமிழக போலீஸார்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே இருக்காரு அப்படிங்கிறது சத்தியமாக புரியல. நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே அவருடைய சகோதரர் அசோக், செந்தில் பாலாஜி ரெண்டு பேருமே இது வரைக்கும் அவங்கள ட்ராக் பண்ண முடியல. அந்தளவுக்கு எங்கடா செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர்கள் சேஃபாக இருக்காங்க, இது யாருக்குமே தெரியாத புதிராக தான் இருக்குது இப்போ வரைக்கும். இந்த சூழ்நிலையில் முன்ஜாமீன் வழக்கு இன்னைக்கு நீதிபதிகள் முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர்கள் ரெண்டு பேருமே நாளையில் இருந்து ஏன் இன்னைக்கு இரவில் இருந்து கூட இவங்க ரெண்டு பேருமே வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாட்களாக எங்கே இருந்தாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இனிமேல் அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய வீட்டுக்கு இன்னைக்கோ நாளைக்கோ கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை போலீஸார்கள் வந்தாலுமே கூட நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே கைதில் இருந்தும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இப்போ ஏற்பட்டிருக்கு. இதனால் இத்தனை நாட்களாக தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர்கள் ரெண்டு பேருமே அடுத்தடுத்துன்னு வெளியே நிச்சயமாக வரப்போகிறாங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக வெளியே வரதான் போகிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி அவர் கரூருக்கு போகிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
10ஆம் தேதி கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு கடந்த ஒரு வாரங்களாக இந்த தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா கரூர் மக்களை முதல்வர் விஜய் அவர் பார்க்க போகிறாரு. அந்த மக்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு, இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு முதல்வர் விஜய் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்கிறதுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் இப்போ அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்ததால செந்தில் பாலாஜி அவர் வெளியே வர போகிறாரு. ஸோ வெளியே வந்ததுமே அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமீனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூட்சமம் அதை நடைமுறைப்படுத்த போகிறாரு முதல்வர் விஜய். அதாவது ஜாமீன் கொடுத்து இதுவரைக்கும் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி அவரை வெளியே எடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க முன்ஜாமீன் தான் இது அப்படின்னு தான் இப்போ அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கல, இப்போ ஒரு வேளை கொடுக்கல நீதிமன்றம் அப்படின்னா கண்டிப்பாக அவரும் அந்த ஏவா வேலு அவர் போல வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகலாம். அப்படி இல்லைன்னா அவர் வெளியே வராமலேயே எங்கே இருக்காரோ அங்கேயே பதுங்கி கூட இருக்கலாம் செந்தில் பாலாஜி. ஸோ இப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவரை கைது செய்ய முடியாமல் போகலாம். இதனால் செந்தில் பாலாஜி அவரை கைது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வெளியே வரணும். அவர் வெளியே வரணும் அப்படின்னா அவருக்கு முன்ஜாமீன் இப்போதைக்கு கொடுத்தா மட்டுமே செந்தில் பாலாஜி அவர் வெளியே வருவார், அவரை கைது பண்ண முடியும். ஆனால் முன்ஜாமீன் இருக்கே செந்தில் பாலாஜி அப்படின்னா எப்படி அவரை கைது பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த செய்தி பார்க்குற நீங்கள் எல்லாருக்குமே. அதாவது முன்ஜாமீன் அவருக்கு கொடுத்திருந்தாலுமே எந்த நேரத்தில் வேணாலும் அந்த முன்ஜாமீன் ரத்தும் செய்யப்படலாம். ஏன்னா இந்த முன்ஜாமீன் கொடுத்ததே முதல்வர் விஜய் அவருடைய அந்த அறிவுறுத்தல், அவருடைய அழுத்தத்தின் அடிப்படையில் தான் முன்ஜாமீன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா திங்கட்கிழமை அவர் கோர்ட்டில் ஆஜராகலை, கோர்ட்லேயே ஆஜராகலை. அவருக்கு எதுக்கு முன்ஜாமீன் கேட்குறீங்க அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்புவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் சற்றே எதிர்பார்க்காத விதமாக மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக செந்தில் பாலாஜி அவருக்கு இந்த முன்ஜாமீன் கொடுத்தது நிறைய பேருக்கு சந்தேகம் எழுப்புற மாதிரி தான் இருக்குது. அதனால் செந்தில் பாலாஜி அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்ததை அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி இன்னைக்கு இரவு இல்லைன்னா நாளைக்கு பொழுதுக்கு கண்டிப்பாக அவர் வெளியே வருவார். அப்படி நாளைக்கும் செந்தில் பாலாஜி அவர் வெளியே வரல அப்படின்னாலுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் 10-11ஆம் தேதிகளில் தான் அவர் கரூருக்கே போகிறாரு. அந்த அடுத்த 2 நாட்கள்லையாவது கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர் வெளியே நிச்சயமாக வருவார். ஸோ வர்றப்ப செந்தில் பாலாஜி அவர்கிட்ட உங்களுடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அவர் முன்ஜாமீன் கொடுப்பாரு, இல்லைங்க அது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த நகலை அவர்கிட்ட கொடுத்து காவல்துறையினர்கள் அடுத்த நிமிடமே கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவரை கைது பண்ணுவாங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவரை வெளியே வர வைக்கிறதுக்கான சூட்சமம் தான் இந்த முன்ஜாமீன். அதனால தான் யாருமே எதிர்பார்க்காத தருணத்தில் இப்போ செந்தில் பாலாஜி அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவரை வர வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு முன்ஜாமீன் தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை உற்று நோக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. அதே போல் முதல்வர் விஜய் அவர்கள் 10-11 கரூருக்கு போகிறாரு. கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அதுக்குள்ளே அவர் நிச்சயமாக கைது செய்யப்படுவார். அட்லீஸ்ட் 10-11 கரூரில் முதல்வர் விஜய் அவர் இருக்கிறப்பயாவது நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான தீவிரமான நடவடிக்கையில் தான் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவருக்கு கிடைச்சிருக்க இந்த முன்ஜாமீன் கண்டிப்பாக சந்தேகத்துக்கு உரிய ஒரு முன்ஜாமீனாக தான் இருக்கு. அதனால செந்தில் பாலாஜி நிச்சயமாக அவர் கைது செய்யப்பட போறாரு. அவர் வெளியே வந்தார்னா அவரை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் இந்த முன்ஜாமீனே அப்படின்னு தான் இப்போ விஷயம் தெரிஞ்சவங்க அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர் கரூருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள கைது செய்யப்படுவாரா? இந்த முன்ஜாமீன் உண்மையாகவே கொடுக்கப்பட்ட முன்ஜாமீன் தானா? இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி அவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க.